சொல்லு. பக்கத்து பக்கத்து. ஏய் நான் ஸ்டூபிட் இடியட் என்ன பிகேவ் பண்றேன். நான் படிக்கல நீயே பாருப்பா. யார் கேக்குதா? அவர் தான் இந்த நாட்டு ஏறல. டேய் நல்ல பேதி. நாட்டு இளவரசர் பாவிடி. தெளிவா சொல்றா டேய். நாட்டியோட பாகத்துக்கு அவங்களோட காத்துக்கறாங்க. அப்படியேடா. ஆமா அவன் குதிரை வாட்டற ஆளு கேக்குறாங்க. ஆமாடா. ஆகட்டும். ஆடா பால் அப்படியே. அப்படியே செம்பருத்தி பெண்மணி ஆடிய நாட்டியம் எனக்கு வரவே பிடிக்கல. நான் சுத்தமா எனக்கு பிடிக்கலண்ணா. அப்படியே நாட்டியம் பிடிக்கவில்லை. யாராவது இருக்கிறார்களா? எனது தங்கை ஒரே ஒரு தங்கை ஒப்பந்த தங்கை கருச்சிலையில் இருக்கிறார். கத்திரியா? தங்கையா? ஏன் சொல்லவே இல்லை? அயல்நாடு சென்று கலைப்பயிற்சியில கலையை கற்று எந்த கால ஆட்சி வாங்கி தோணுதுங்களோ நல்லா ரேஷன் அடிச்சு பச்சுக்கிட்டு போறோம். மனதார வாழ்த்துகிறேன். உன்னுடைய பேர் என்னம்மா? என்னுடைய பேர் தான் கற்சிலை என்பார்கள். அப்படியே அந்த சிலை போல இருக்கிறாய். இருந்தாலும் உனக்கு நாட்டியாட தெரியுமா? பாடுவது கொலை தொழிலே. அப்படியே இப்பொழுது உன்னுடைய நாட்டியம் அரங்கேறட்டும். வந்து பாருங்க.
அண்ணா. அண்ணா, இந்த கட்சியிலே ஆடிய நாட்டியம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறா. அப்படியா? அதனால் என் மனமகிழ்ந்து நம்ம அரசாங்க முத்தாரத்தை பரிசாக அளிக்கலாம்னு சொல்றீங்க. இதுதானே? நீங்க என்ன சொல்றீங்க? கொடுக்கலாம் தாராளமாக. அப்படியே ஆகட்டுமா? அப்படியே கட்சியிலே நீ ஆடிய நாட்டியம் மிகவும் அற்புதமாக இருந்தது. அதனால் எங்கள் நாட்டு முத்தாரத்தை பரிசாக அளிக்க பெற்றுக்கொள். இளவரசி என் மீது அதிசயமா இருக்குது. என் நாட்டை இதை மதிச்சு அரசாங்கம் விட்டாரு எனக்கு பரிசா தரப்படுறாங்க. ஆமாம். இளவரசி அந்த பரிசு நான் பெற வேண்டும்டா. என்னிடத்தில் ஒரு பரிசு இருக்கிறது. அந்த பரிசை நீங்க பெற்றுக்கொண்டா இந்த பரிசு நான் பெற்றுக்கொள்கிறேன். அப்படியே என்ன பரிசு? இதோ, டேய், ஏம்மா, ரெடியா? ரெடி. ரெடியா? மா பலா வாழை மூத்தி பீங்க. ஏய், மா பலா வாழை முக்கணிச்சார் என்பது. ஆமா. பைத்தியம். ஃப்ரூட் மிக்சர். ஃப்ரூட் பிக்சர். இளவரசி. என்ன இது? இதுதான் முக்கணிச்சார் என்பர்கள். அப்படியே ஆமாங்க, இதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கிறது. என்ன மகத்துவம்? இது யாரு ஒரு பருகினாலும் பருகினாலும் அவங்க எப்போது இளமையாக இருப்பாங்க. வயசே ஆகாதுங்க அவங்களுக்கு. அப்படியே ஆப்பிள் மாதிரி இருப்பாங்க கண்ணமா. என்ன டேய் அரவிந்த் ஓடி வரடா. என்னம்மா? பல வழி சொல்லக்கூடிய முக்கடிசாரண்டா. முக்கடி அட முக்கி அதான் ஆளு. அப்படிலாம் பேசாதே. முக்கடிசார ஏண்டா இதை அறிந்தினால் என்று மேல் இனியா இருப்பாங்க. ஏண்டா இதை நான் அருந்துவதை விட என்னுடைய அண்ணன் அருந்தினால் நல்லா இருக்குண்டா. ஏய், நான் திருமணம் செய்து கொண்டு வேறு நாட்டுக்கு சென்று விடுவேன். இருந்தாலும் நான் வேற நாட்டுக்கு சென்ற உடனே எனக்காக என்னுடைய அண்ணன் சீர்வரிசை அனுப்பி செய்வார். உனக்கு வருஷத்துல ஒரு குறையில்லாத என் சீர்வரிசை செய்வார். ஆமாண்டா, நாட்டு மக்களும் எந்த ஒரு குறை இல்லாம செழிப்போடு இருப்பாங்கடா. இப்பொழுது இதை மனைவிக்கே கொடுக்க போறேன்டா. ஆமா முக்கடியே. அண்ணே, ஆமா என்ன தெரியல பேசுறீங்க? அண்ணே, நான் பல வழி சொல்லக்கூடிய முக்கடி சாரினே. அண்ணே, நீங்க இதை குடிக்கவில்லைன்னா நான் செத்து போயிடுவேன்னா, நான் செத்து போயிடுவேன். டேய் பாத்தியா? உன் தங்கச்சிக்க பாத்தியாடா? எவ்வளவு ஒரு இறக்குறமா சொல்லுங்க. இலக்கிய மனர். பாத்தியா டேய்? இதை நீ சாப்பிட ஆ. எங்கேயோ போற. இளமையா இருக்கணுமா? ஐயா, சரி ஏதோ ஆசைப்பட்டு நான் கொடுக்குறேன்டா. ஐயா, என் மேல மூஞ்சாரு எனக்கு போதை ஏறி போச்சு. இப்ப சும்மா இருக்க போறதுல என்ன அழகு, என்ன அழகு கண்ணையா கசமாலமே உன்னை கால் வச்ச அனாசரமே என் கட்டி கரும்பே குட்டி எலும்பே மனசன் ஆர்கட்டே முடியல கேட்டு குட்டி பார்த்தா நல்லா பேஸ் கட்டு இறுக்கி போச்சு உம்மா கொடுக்கணும். ஏய், நான் யார் நீ யார்? போதை ஏறி போச்சு. இப்ப நான் என்ன பண்ண போது எனக்கே தெரியாது. வர போறியா இல்லையா? வர முடியாது. சங்கரன போல வந்த நதியே தெரிஞ்சு போச்சு. நீ அச்ச பேர் மூஞ்சில அதே தெரிஞ்சு போச்சு. முன்கேறி போச்சா? நீ என்ன கலர் போறியோ? நான் படிக்கட்டுமா? அதை உனக்கு எனக்கு
கொஞ்சம் எனக்கு கடலில்லாதமா கருவில்லாதமா எனக்கு மலங்கினான் நீங்களா வரடே அதுவரை போகல கௌரி எத்தனை போலாம் நான் சின்ன ஆச்சா போனா பாதுவா நான் முழு வாங்கி தரேன் நான் ஒரு வாட்டி கட்டா நான் 9 வாட்டி கட்டா 9 வாட்டி கழிச்சு வாங்க அட கும்பல்ல கோட்டை யாரு கூட்டி வைக்கிறாங்க பத்திரி பாத்தியா உயிரா இருக்குது செத்தா போனாங்க நீதியா நியாயமா தர்மமா மக்களுக்கே தீர்ப்பு சொல்ற மண்ணை இப்படி தீர்ப்பு தவறு நிக்கிறீங்களே என் நாட்டை இதை பார்த்து விட்டு பரிசு கொடுக்காம என் மேல ஆசைப்பட்டு என்ன தொட்டது இந்த ஊரை பார்த்து கூட என்ன தொட்டபடி வாழ்த்து தராதுன்னா நான் இல்லைன்னு சொல்லுவேன் சொல்லியா நான் வாய வைக்கிறேன் எத்தனையோ நாட்டு காத்து கொண்டிருக்காங்க அண்ணா போய் போய் நாட்டியார வந்து அவர் தாத்தின பேசினா நீங்கள் இருவரும் இன்று போல மீண்டும் 10-16 பெற்று அதெல்லாம் 10 சத்து சொன்னாங்க 16 செல்வங்களை பற்றி இன்னும் மேலும் சீர சிறப்போடு வாழ எங்க அண்ணன் மாதிரி தங்கமான கொண்டு யாருக்கிட்ட வரா என்ன எப்படி வாழ்த்துறாரு பாருடா சரி கல்யாணம் வந்துச்சா கல்யாணம் வந்துச்சுல வா போலாம் நான் பாஸ் ஆயிடுங்க முதல்ல இல்ல ஐயா உள்ள பாஸ் சரி நான் கண்ணையா அதனால எப்பொழுதுமே நான் ஆனந்த கண்ணீரை தான் பார்க்கிறேன் கையா பிடிக்கிற பாரு நல்லா கட்டிமா அதனால முதலாக உடைய ஆசை என்ன நான் செய்த புண்ணியம் என் பெற்ற
சந்தோஷமா இருக்கும். ஆனா என் உயிர் போகப்பட்டதுக்கு காலம்பரம் உங்க கூட வாழ நினைக்கிறேன். அட்டா என்னை எப்ப நீ தாலி கட்டி பொண்டாட்டி எடுத்துக்கிறீங்களோ நான் உன் பொண்டாட்டி, நீ யார் என் புருஷன். 1000 தடுகள் வந்தாலும் உன் தங்கச்சி என்ன வேணும்னு வெறுத்தாங்க, தங்கச்சி கூட வேணும்னு என் கழுத்துல தாலி கட்டினீங்க. இந்த நல்ல நேரத்துல உன் தங்கச்சி என்ன பார்த்து ஒரே முறை அண்ணின்னு கூப்பிட்டா நல்லா இருக்குங்க. வேற எதுவும் எனக்கு வேணாம். சொன்னா போதும். ஆகட்டும் மா முத்தலகி அண்ணே என்னை மன்னிக்கவும். ஏங்க நான் தெரிஞ்சோட தெரியாம தாய்க்கு பேசுறேன். அதனால எனக்கு மரியாதை தெரியுதா? என் மனிதன் விருப்பப்படி ஒரே ஒரு வார்த்தை அண்ணே சொல்ற அதே மனுஷன் சொல்லணும். யாரு அவளை பார்த்து நான் அண்ணன் கூப்பிடுமா தெரு பண்ணி உடனே கூப்பிடுவேன். ஒரு பொழுதும் அவளை அண்ணியாக நான் ஏற்று கொள்ளவே மாட்டேன்னு முடியாதுண்ணே. முடியாது போவது யாராக என்னண்ணே முடியாது. உன் சோகம் ஐயா ஏண்டா ஏய் என் மனைவி என்ன கேட்டா ஏண்டா பணமா கேட்டா நகையா கேட்டா சொத்தா கேட்டா எதுவுமே கேட்கல ஒரே வார்த்தை அண்ணி சொன்னா ஒரே வார்த்தை ஏண்டா அதை சொல்ல அடிக்க போறேன்
நானு. சொல்லு. அதான் சொல்லுவாங்க பெரியவங்க. நானு. முருங்கை மரத்தை ஒடிச்சு வளர்க்கணும், பெண்ணா மரத்தை அடிச்சு வளர்க்கணும். ஆமா. நான் தப்பு பண்ணிட்டேன். ஏன்? ஒரே ஒரு தங்கச்சி, அன்பு தங்கச்சி. நான் பாசத்தை பரிமாறேன். ஆனா என் வார்த்தைக்கு மட்டும் வருகிறான். குடும்ப காரி. ஏய், என் பத்தினி பாடுறான். பாத்தியா? இதுவே தெய்வம். தெய்வம் கோயில்ல. எதுக்கு இதெல்லாம்? டேய், தூக்குமாயே. இந்த கொத்தரை போடு, இந்த கட்டவரை கொத்தரை ஏறினா போடு. அது மக்கிட்டோம். யாரு என் மனைவி கத்திரியா? தூக்கி போய் அந்த கோயில் நடுப்புற வை. தப்பு கிடையாது. ஆமாண்டா. ஏன்னா அந்த சாமியை பார்க்க ஆம்பளை இருந்து பொம்பளை வரைக்கும் சின்னவங்க இருந்து பெருங்க வரைக்கும் போய் வணங்குவாங்க. வணக்கம் வணக்கம். அந்த சாமியை ஏரியா குட்டில பத்தில போட்டு போடு.